ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு இல்லாத மசாலா வறுத்து அரைச்ச இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பருப்பு சேர்க்காம மசாலா மட்டும் சேர்த்து தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து அரைக்க ஒரு சாம்பார். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோட்டு கடையில் கொடுக்குற டிஃபன் சாம்பார் தாங்க. இதுக்கு ஒரு வாணலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா விதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகு, அதே அளவு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ரொம்ப போட வேண்டாம். லைட்டாக வதக்கிட்டு காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா காரத்துக்காக ஒரு 2 வரமிளகா விதை எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். கருக விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். அவ்வளவுதாங்க இந்த மசாலா. இது மட்டும்தான் நம்ம சாம்பாரில் வறுத்தரைக்க போகிறோம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஆறட்டும். இது நம்ம சாம்பார் முடிக்கும்போது, சாம்பார் செஞ்சு முடிக்கும்போது தான் இந்த பொடியை சேர்க்க போகிறோம். மிக்சியில் அரைச்சி பவுடராக இருக்கட்டும். கொஞ்சம் ஆறட்டும். இதை உரமாக வச்சுட்டு ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 தக்காளி. நான் 2 பேருக்கு உண்டான அளவு தான் செய்கிறேன். ஒரு 10 இட்லிக்கு இந்த சாம்பார் சரியாக இருக்கும். நீங்கள் நிறைய கூட வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு இது மட்டும்தாங்க சேர்க்குறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா தக்காளி நிறைய சேர்த்தா இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்கள் நிறையவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட பருப்பு இல்லாமல் செய்ய போகிறோம். இதை பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். பொடியாக நறுக்கணும்னு தேவையில்லை. ரஃப்பாக கட் பண்ணி தக்காளி, வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். வெங்காயமும் 1 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் மேல் தோல்லாம் சரியில்லை, கொஞ்சம் வாடி போயிருந்தது. அதனால் இன்னொரு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். பாதி மட்டும்தான் நல்லா இருந்தது. அதனால் இன்னொரு சின்ன வெங்காயமும் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சின்ன வெங்காயமும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அது நல்லா இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் 1 கூட சேர்த்துக்கலாம். அது பாதி போயிடுச்சு வேஸ்ட். அதனால் நான் இன்னொன்று சின்னது எடுத்துக்கிறேன். இந்த சாம்பார் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரப்பணியாரத்துக்கும் இதை தொட்டு சாப்பிட்லாம். ரோடு கடையில் கொடுக்குற போண்டா, பஜ்ஜி அது மாதிரியான ஸ்நாக் ஐட்டமுக்கும் இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி தாராளமாக நிறையவே செஞ்சு சாப்பிட போகிறோம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 5-6 பல் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்காதனால பூண்டு கொஞ்சமே போதும். ஒரு 4-5 பல் பூண்டு இருந்தால் போதுமானது. அந்த டேஸ்ட்டுக்காக பூண்டு, டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்குன்றதுக்காக பூண்டு ஒரு 4-5 பல் தோல் உரித்து எடுத்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் ஈரமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமே உரிக்க வரல.
நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதை இட்லி கூட தான் செய்கிறேன். நீங்கள் தோசை அப்புறம் பணியாரம், கார பணியாரத்துக்கு செய்யலாம். பூண்டு உரித்து எடுத்தாச்சு. இது எல்லாமே நாம் அப்படியே பச்சையாக தான் நம்ம வேக வைக்க போகிறோம் குக்கரில். இந்த சாம்பாருக்கு கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸே ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். பூண்டும் உரித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் தக்காளி, வெங்காயம், உரித்து வச்ச பூண்டு, பெருசாக நறுக்குன சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறேன். ஏன்னா நம்ம கடைஞ்சோம்னா கொஞ்சம் அந்த திக்னஸ் வரத்துக்காக குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கலருக்காக கொஞ்சமே மஞ்சத்தூள், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து இது 2 விசில் நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வச்சா போதும். ஏன்னா நம்ம மத்து போட்டு கடைய போகிறோம். அதனால் 2 விசில் வச்சு வேக வச்சாவே நல்லா வெந்துடும். கரெக்டாக 2 விசில் வந்துடுச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஏன்னா சாம்பாருக்கு அந்த மசாலா அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்னதாக கடிப்படும்போது நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாமே மசாலா வறுத்து அரைச்சாச்சு. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து தனியா விதையெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது வாசனை ரொம்ப சூப்பராக வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எந்த ரெசிபியில் சேர்க்குறோமோ அது பொரியல், சாம்பார் எல்லாத்துக்குமே, ஈவன் காரக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இந்த மசாலா. இப்போ குக்கரை மூடி திறந்து நம்ம தண்ணி வடித்து கலந்து வச்சுக்கலாம். தண்ணி ஒரு கிண்ணத்தில் நம்ம வடித்து வச்சுட்டு அதை ஒரு மத்து போட்டு லேசாக கடைஞ்சிக்கலாம். இந்த குழம்புக்கு இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இந்த சாம்பார் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் கடைஞ்சால் போதும். நல்லா மசிஞ்சிரும். ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறப்பவே நல்லா மசிஞ்சிருச்சு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக திக்னஸ்க்காக நம்ம கடைய போகிறோம்.
இதை வந்து உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ முழுசாக போடணுன்றதுக்காக நான் எதுவுமே எடிட் பண்ணாமல் அப்படியே எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட தான் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே இதே மெத்தேடில் செய்யணுன்றதுக்காக நான் எதுவும் கட் பண்ணாமல் அப்படியே வீடியோ எடுத்தது அப்படியே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் போட்டிருக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் மசியை. இந்த வடித்த தண்ணி அதனோட சேர்த்து கலந்துக்கலாம். நான் அந்த தண்ணியை மிச்சம் வைக்காமல் மொத்தத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வாணலி வச்சு எண்ணெய், கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை நான் சேர்க்கலை. கொத்தமல்லி அதுக்கு பதில் போட்டுக்கிறேன். கார்னிஷுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததும் நம்ம கடந்து வச்சுருக்கிற அந்த கிரேவியை ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம வறுத்தரைச்ச அந்த பொடியையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் கையால் அப்படியே அளவில் போட்டேன். நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த மசாலா பொடி சேர்த்து குழம்பு கொதிக்கும்போது வாசனை உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் கலருக்கு. தக்காளி சேர்த்துருக்குறோம், ஆல்ரெடி கலராக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் கூட எடுத்து கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா தளதளன்னு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி. இவ்வளோதாங்க, சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு நாம் சிம்பிளாக காலையில் சீக்கிரமே செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு இட்லிக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இன்னும் நிறைய மெத்தடில் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் சாம்பார் கொதிச்சாச்சு. சாம்பார் கொதிக்கிற நேரத்தில் நான் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். இட்லியும் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு. மேலே கார்னிஷ்காக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு செக் பண்ணிட்டேன். அதோட வீடியோ ஆன் பண்ணாமல் உப்பு நான் செக் பண்ணிட்டேன். உப்பு கரெக்டாக இருந்தது. மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன்.
கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே சாம்பாரில் இருக்கும். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அந்த திக்னஸும் நம்ம மசாலா அரைச்சி பொடி போடவும் அந்த குழம்பு வந்து திக்னஸ் அப்படியே வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அடிக்கடி இதையே கேட்பாங்க. மேலே கடைசியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த ஃப்ளேவர் அப்படியே கொத்தமல்லியும் நெய் ஃப்ளேவரும் அப்படியே சாம்பாரில் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் ரெடி. ஆல்ரெடி நான் இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு.